பெல் நிறுவன ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதத்தில் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி அருகே திருவெம்பூர் பெல் நிறுவனத்தில் உள்ள பெல் வளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்காரு. இந்த வழக்குல தங்கள் சங்கத்துல 1121 உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இந்த பெல் நிறுவனத்துல ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிந்து வருகிறார்கள். பணியாளர்களுடைய செலவினங்களை குறைக்கிறதாக சொல்லி பெல் காம்ப்ளெக்ஸ் கூட்டுறவு தொழிலாளர்கள் ஒப்பந்த சங்கம் என்பது என்ற ஒரு சங்கத்தை பெல் நிறுவனம் துவங்கி இருக்கிறது. இந்த பெல் காம்ப்ளெக்ஸ் சங்கம் நியாயமான அமைப்பு அல்ல, தொழிலாளர்கள் சேர்ப்பு, வேலை பறிப்பு, நிதி சலுகைகள் பறிப்பு போன்றவற்றுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலியான சங்கம் என்று அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய தற்காலிக பணியை வரன்முறைப்படுத்தி நிரந்தரம் செய்யாமல் இருந்ததுனால அந்த நிரந்தரப்படுத்த கேட்டு மத்திய அரசுடைய தொழில் தீர்ப்பாயத்துல மனு தாக்கல் செய்ததாகவும், ஆனால் தொழில் தீர்ப்பாயம் தங்களுடைய மனுவை நிராகரித்தது. அதனால அந்த நிராகரித்த உத்தரவை ரத்து செய்து தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் பிறப்பித்த உத்தரவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெல் மற்றும் அதனுடைய பிற அரசு மற்றும் அதனுடைய பொது அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமாக அதன் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதை முதன்மை நோக்கமாக கொண்ட இந்த பெல் காம்ப்ளெக்ஸ் சங்கத்தின் மீது அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது என்று கூறியிருக்கிறார். ஆதாரங்களையும் பதிவுகளையும் தவறாக புரிந்து கொண்டு தன்னிச்சையாக விபரீதமாகவும் தொழிலாளர் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பெல் நிறுவனம் தங்களுடைய செலவினங்களை குறைப்பதற்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி சொந்த ஊழியர்களையே அவுட் சோர்சிங் செய்தது என்பது தெளிவாகிறது. அதனால இந்த பணியாளர்கள் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஓராண்டுல 240 நாட்களுக்கு மேல பணிபுரிந்திருந்தால் அவர்களை 4 மாதங்கள்ல அவருடைய பணியை வரன்முறை செய்து நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.